ஆண்மை செய்தி. அமிர்தசரஸ் பொற்கோயில் முன்பு சுக்பீர் சிங் பாதல் மீது மர்ம நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார். பஞ்சாப் முன்னாள் துணை முதல்வர் சுக்பீர் சிங் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜியோபாரதி வழங்க கேட்கலாம். ஜியோபாரதி, இந்த சம்பவம் தொடர்பான விரிவான தகவல்கள். பஞ்சாப் மாநிலத்தில் 2007ஆம் ஆண்டு முதல் 2017 வரை சிரோமணி அகாலிதள் ஆட்சியில் இருந்திருந்தாங்க. அன்றைய காலகட்டங்களில் மூத்த தலைவர்கள் ஒருவரான சுக்பீர் சிங் பாதல் துணை முதலமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டங்களில் சீக்கிய மதத்தை அவமதித்து பேசியதாக தேரா சச்சா சவுதா அமைப்பை சார்ந்த குர்மீர் ராம் ரஹீம் கடுமையான விமர்சனங்களை முன்னிட்டு வந்திருந்தாரு. அதற்கு அந்த மன்னிப்பானது வழங்கப்பட்டிருந்துச்சு. அவருக்கு அந்த தண்டனை உள்ளிட்ட விஷயங்கள் குறைக்கப்பட்டதுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை சீக்கிய மதம் தொடர்ச்சியாக முன்னிட்டு வந்திருந்தாங்க. இதுல குறிப்பிட்டு இந்த சீக்கிய மதத்தினுடைய உயர் அதிகார அமைப்பான அகால் தக்ஷா தொடர்ச்சியான இந்த விசாரணை நடத்திட்டு வந்த நிலையில அவருக்கான தண்டனையானது வழங்கப்பட்டிருந்துச்சு. இதுல முன்னாள் முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதல், சுக்பீர் சிங் பாதல் உள்ளிட்ட அமைச்சர்கள் உள்ளிட்ட பலருக்கும் தண்டனையானது வழங்கப்பட்டிருந்துச்சு. நிலையில அந்த தண்டனையானது என்ன அப்படின்னா, பொற்கோயில் வாசல்ல அமர்ந்திருந்து அங்க இருக்கக்கூடிய காலனிகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களை தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய பணியை நேற்றிலிருந்து சுக்பீர் சிங் பாதல் செஞ்சுட்டு இருக்காரு. குறிப்பிட்டு அவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில சக்கர நாட்காலியில் அமர்ந்தவாறு அந்த அந்த தண்டனையை ஏற்று நடத்திட்டு இருந்தாரு. குறிப்பிட்டு இன்று காலை பொற்கோவில் வாசல்ல சுக்பீர் சிங் பாதல் அமர்ந்திருந்து தன்னுடைய ஆதரவாளர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு மர்ம நபர் நேரடியாக துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தாரு. அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் மற்றும் பலர் அந்த துப்பாக்கி சூடு நடத்துற நபரை தடுத்திருக்காங்க. இதனால அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்காரு. சில மீட்டர் கூட இருக்காது. அந்த இடைவேளுக்கு அப்பாற்பட்டு தான் இந்த துப்பாக்கி சூடு சம்பவமானது நடந்திருக்கு. அதுவும் பொற்கோயில்ல நடந்திருக்கு அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான தேசிய அளவான ஒரு செய்தியா மாறி இருக்கு. அங்க ஏடிஜிபி உள்ளிட்ட பலரும் தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலையில தக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவங்களுடைய தரப்பு ஒரு வாதமா இருக்கு. இனி அடுத்தடுத்த கட்டங்கள்ல யார் துப்பாக்கிச்சூடு நடத்துற நபர் உள்ளிட்ட பல விஷயங்கள் அடுத்தடுத்த கட்டங்கள்ல தெரியும். ஆனா இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தியா மாறி இருக்கு. தங்களது தகவல்களுக்கு நன்றி ஜியோபாரதி.